அப்போ வந்து மேற்கு தலைவாசலாக ஒரு கோயில், கிழக்கு தலைவாசலாக ஒரு கோயில் இருந்தது. ராஜாக்கள் கட்டின கோயில். நான் தங்கத்தேரில் ஓடிச்சாங்க அப்படின்னு சொல்லி மற்றபடி வேறு சொல்லி மற்றபடி. ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட 2000 வருஷமாக இருந்த கோயில். 2000 வருஷத்து பழமையான கோயில். ஆமாம், பழமையான. சரி. அவங்க சொன்னது 2000 வருஷம் பழமையான கோவில் இந்த கோவில் தாங்க. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாண்டியர்கள் காலத்துலேருந்து இருக்குது. பாண்டியர் காலத்துலேருந்து அதுக்கப்புறம் பின்னாடி சோழர்கள் காலத்துலேருந்து எல்லாருமே இந்த கோயிலை ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு பழமையான கோயில். அந்த கோயில் இப்போ எந்த நிலைமையில் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஆனால் நீங்கள் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் உங்கள் நட்சத்திரம் என்ன இதெல்லாம் கேட்டுதாங்க பூஜைகள் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கோயிலுக்குள்ளே மட்டும்தாங்க இன்றைக்கி என்ன ஜாதி என்ன மதம்னு கேட்டு இது பண்ணுறாங்க. இந்த கோயிலே கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு பிரச்சனையால் தான் வந்து பார்த்திங்கன்னா வழிபாடே இல்லாமல் கிட்டத்தட்ட 200 வருஷங்களாக இருக்காங்கம்மாங்க. இந்த ஊருக்குள்ளே இருக்க ஒருத்தர் சிலர் 1-2 பேர் மட்டும் வந்துட்டு இந்த கோயிலை வணங்கிட்டு போயிட்டுருக்காங்கங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பாருங்கள், அந்த துண்டெல்லாம் கிட்டத்தட்ட கட்டி 10 மாதம் ஆச்சுன்றாங்க. அதை கூட மாற்ற முடியலையா அவங்களால. இந்த மாதிரி நிலமையில இந்த கோவில் இருக்குங்க. நான் ஒரு ராஜாக்கள் நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க, சதுரவாடி ஆவுடை இருந்தால் வந்து நம்ம பாண்டியர்கள் காலத்தில் தான் கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே இருக்க சிவன்லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா சதுரவாடி ஆவடியில் தான் இருக்குது. அதே கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இன்னொரு சிவன் இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வட்ட வடிவ ஆவுடை கொண்டு, அது வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் காலத்தில் கட்டினதுங்க. நம்ம 1 மன்னர் ஆட்சி பண்ண சிவலிங்கத்தை வச்சு நம்ம எவ்வளோ பாதுகாப்போம். அதே பார்த்திங்கன்னா இப்போ 2 மன்னர்கள் ஆட்சி பண்ணதுக்கான இது இருக்காங்க. அதே இடத்துல பார்த்திங்கன்னா கோயிலோட கல்வெட்டுக்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்கேன்னுட்டு. அது மேலே சுண்ணாம்பு அடித்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோயில் வந்துட்டு யாருமே அவ்வளோ ஒரு இதுவாகவே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அந்த ஊருக்குள்ளே. அந்த கோவிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சிற்பங்கள்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க. உள்ளே பார்த்திங்கன்னா பாருங்கள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கல்லால் ஆனது தான். பாண்டியர் காலத்தில் இந்த மாதிரி கற்களை வந்து இப்போ நம்ம பார்க்கவே முடியாது. நம்ம இதுவும் 2வது இந்த கற்கள் இந்த காலத்தில் கிடையவும் கிடையாது. அவ்வளோ ஒரு பழமையாக இருந்ததுங்க. அந்த கோவில்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள், ரொம்பவும் மேலே கோபுரம் எல்லாமே கீழே இடிஞ்சு விழுற நிலமையில் ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குங்க. கோயிலுக்கு உள்ள கருவறையில் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சால் மழை தண்ணி சிவன் மேலே கொட்டுதாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. அந்த தான் எப்போ வேணால் இடிஞ்சு விழுவலான்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கேருந்த ஒரு சிலர் பேர். 2வது பார்த்திங்கன்னா உள்ள பாண்டிய மன்னன் ஆட்சி பண்ணதுக்கான மீன் சின்னங்கள் இருக்குது. சோழ மன்னர்கள் ஆட்சி பண்ணதுக்கான புலி சின்னமும் உள்ளே இருக்குங்க. எல்லாமே உள்ளே இருக்குது. ஆனால் அது யாரையுமே நம்ம காணொலி எடுக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 2வது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கோவிலை சுற்றி பாருங்கள், எவ்வளோ ஃபுல்லாக ஆறு காடுகள் எதுவுமே பயங்கரமாக இருக்குங்க. அப்படி இருந்தும் இந்த ஊர் மக்கள் ஒரு சில இந்த மாதிரி ஜாதி மதம்ன்ற பிரச்சனையெல்லாம் இந்த கோவிலை இப்படி வச்சுருக்காங்க. இருந்தும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டுருக்காங்க சிவனை. நான் ஏன் இது சொல்கிறேன்னா பார்த்திங்கன்னா அந்த காணொலி எடுக்க போகும்போது என்னையே கேள்வி கேட்டாங்கங்க. அந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு இது பண்ணும்போது, நீ பார்க்க முஸ்லீம் மாதிரி இருக்க, நீ யார் என்ன இதுன்னு சொல்லிட்டு என்னையே கேள்வி கேட்டாங்க. நீ என்ன காஸ்ட்டு அப்படின்லாம் என்னையே கேட்டாங்க. அப்படி இதெல்லாம் வெளியில் கோயிலுக்கு வெளியில் வீடியோ எடுத்துக்கோங்க, கோயிலுக்கு உள்ளே எடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. உள்ளே எல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டங்கள் பாண்டியர் காலத்து சிற்பங்கள் அவ்வளோ இருக்குங்க. உள்ளே எல்லாம் பார்க்கவே அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பருத்திப்பள்ளி கிராமத்தில் தாங்க இருக்குங்க. ஒரு 200 வருஷம் பழமையான சிவன் கோயில் ஒன்று இருக்குது. பாண்டியர் காலத்து சிவன் கோயில். அதனுடைய கோபுரம் தான் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த பக்கம்லாம் செவருலாம் ரொம்ப இடிஞ்சு கீழே ஒரு நிலைமையில் இருக்குது. அண்ணன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் இருக்கிறத நம்மளுக்கு தெரியப்படுத்தி நம்மளை கூப்பிட்டு வந்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றிண்ணே. ஆனால் இந்த கோயிலை பற்றி ஏதாவது சொல்லுங்கண்ணே. சரிங்கய்யா, இந்த கோயில் வந்து பாண்டிய காலத்து கோயிலுங்கய்யா. ஒரு 200 வருட காலமாக இந்த கோயில் வந்து வழிபாடு இல்லாமல், ஒரு பூஜை இல்லாமல் இருக்குது, யாரும் பராமரிக்கலை. நாங்கள் ஒரு நாள் உழவார பணிக்காக வந்திருந்தோம். இந்த ஊர் அன்பர் சொன்னார், இந்த மாதிரி கோயில் நிலை இப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அன்புதான சேது ஐயா அவர்களை பார்த்து பேசினோம். அவங்க வந்து சரிங்கய்யா, நீங்கள் உங்களுக்காக நாங்கள் அந்த பண்ணி கொடுக்குற கோயிலில் சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தாங்க அவங்கள வர வச்சோம். ஒரு ஊருக்குள்ளே எல்லாமே சொல்லியிருக்காங்க பண்ணி கொடுக்க சொல்லி. மக்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா கோயிலை நல்லபடியாக பழமையாக கொண்டு வந்து நம்ம பாரம்பரியம் அழியாமல் இந்த கோயிலை காப்பாற்றலாங்க ஐயா. ரொம்ப ஒரு அண்ணா சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. கோயிலில் இடிஞ்சு விழுந்த நிலைமை கிட்டத்தட்ட 200 வருஷம் பழமையான கோயிலில் மீன் சின்னம்லாம் இருக்குது. ஆனால் நம்மளால் அதை பார்க்க முடியல. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா சுற்றி இப்போ தான் வந்து வேறு ஒருத்தர் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி காம்பவுண்ட் கட்டி கொடுத்துருக்காங்க. திரும்ப வேறு எதுவும் அவங்களாலையும் பண்ண முடியல. அதனால் இப்போ திரும்ப இந்த காணொலியில் இந்த கோவிலே பார்த்திங்கன்னா பயங்கரமான சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 நந்தி இருக்காங்கங்க சிவனுக்கு.
சிவன் மட்டும் இல்லாமல் விநாயகர், அம்மன் பார்த்திங்கன்னா இந்த நாகர் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வச்சு எல்லாத்துக்குமே 2 நந்தி வச்சுருக்காங்க. அது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லைங்க. அதுவும் அங்கே கேட்டாலும் யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை. இந்த ஊர் மக்கள் இந்த கோவிலை பற்றி ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாலே அது கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் எங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க. இதே மாதிரி இன்னொரு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலை சுற்றி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 கோவில் இருக்குதுங்க. கோவிலுக்கு சுற்றுன்னு அப்படியே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அது எல்லா கோயிலும் புதுசாக இப்போ ரீசெண்டாக கட்டி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க அந்த கோயில் பார்க்குறதுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலை மட்டும் ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. பாருங்கள், இந்த அம்மன் சிலையெல்லாம் பாருங்கள், அவ்வளோ ஒரு பயங்கரமாக பாருங்கள். கொஞ்சம் கூட பூஜைகள் இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்களேன். பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏதாவது ஒரு பாண்டியர் காலத்து மன்னர்கள் ஆட்சி செஞ்சுட்டு நம்மளுக்காக கொடுத்துட்டு போன பொக்கிஷங்கள்ங்க இதெல்லாம் நம்ம எவ்வளோ ஒரு பாதுகாக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி இப்படி வச்சுருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. பாருங்க, அம்மனுக்கெல்லாம் நந்தி சிலை வச்சு வழிபட்டதை நான் இந்த கோவிலில் தாங்க பார்த்துருக்கேன். சிவனுக்கு தான் நந்தி வச்சு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அம்மனுக்கு நந்தி வச்சு அதை வணங்கிட்டு இருக்காங்க. இந்த கல்வெட்டுக்கெல்லாம் பாருங்கள், எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்ததுங்க. நான் நிஜமாக என்னால் படிக்க முடியல. ரெண்டாவது எனக்கு நம்மளுக்கு படிக்கவும் தெரியாது கல்வெட்டுக்கள் இருக்கிறது. அதை முறையாக அதுக்காக படிச்சிருந்தா மட்டும்தான் முடியும். நான் அப்படி சொல்கிறேன், சுண்ணாம்பு படிச்செல்லாம் பண்ணி இந்த பக்கமும் இருக்குது, அதேமாதிரி கோயிலுக்கு அந்த பக்கமும் இருக்குது. கல்வெட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இங்கே விநாயகர் இருக்காரு. இங்கே நந்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான நந்தி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ பெரிய நந்தி நான் இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். எல்லாம் ரொம்ப பழமையான நந்தி. அந்த நந்தி பாருங்கள் எவ்வளோ ஒரு பழமையான பார்த்திங்கன்னா ஒரே கல்லெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள். அதுவும் இத்தனை வெயிலில் இருந்து பல வருடங்களாக வெயில் இருந்து இந்த கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா வெடிப்பு ஏற்பட்டு இருக்க. இன்னும் பார்த்திங்கன்னா அதனுடைய அமைப்புகள் இன்னும் மாறலைங்க. அதனுடைய அழகு இன்னும் மாறலன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த பாருங்கள், அந்த கழுத்து கீழே அந்த மணி மாதிரி இருக்கிறது, என்னுடைய கண்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. உள்ள கோயிலுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போதே ஒரு நந்தி இருக்குங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே தான் உள்ள கருவறை, அதுதான் உள்ள சிவன் இருக்காங்க. இந்த சிவன் இருக்க கருவறையில் தாங்க அவ்வளோ சிலைகள் இருக்குது. பாண்டிய மன்னனுடைய காலத்து சிலைகள். அதை காணொலி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல 3 நந்தி இருக்குங்க. ஆனால் அந்த 3 நந்தியுமே வெட்ட வெளியில் வெயிலில் இருக்குது. அதுதான் கொஞ்சம் மன கஷ்டமான விஷயம். ரெண்டாவது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த கோயிலுக்குள்ளே மதுவெல்லாம் அருந்திட்டு போயிட்டுருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கப்பு இதெல்லாம் இருக்கும். இன்னும் நிறைய இருந்தது. சரி, நம்ம வீடியோக்கள் குழந்தைங்க இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, அதை காட்டக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அதை காட்டல. இந்த விளக்கு தூண்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்ட்டு பாருங்கள். பார்த்திங்கன்னா நான் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு இந்த விளக்கு தூணை பார்த்தோன்னா இப்போ ஒரு பெருமாள் கோவில் தாங்க நினச்சேன் நான். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் பெருமாள் கோவில்கள்லாம் அந்த மாதிரி விளக்கு தூண் இதெல்லாம் இருக்கும். ஆனால் சிவனுக்கு இந்த மாதிரி விளக்கு தூண் வச்சு கோவில் இருக்குமான்னு சொல்லிட்டு நான் இங்கே தான் பார்த்தேன். ஆனால் உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்ம பராமரிக்காமல் அழிச்சிக்கிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விளக்கத்தூண் தெரியும் எனக்கு பின்னாடி. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு உள்ளே இருக்க சிவனுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விளக்கத்தூண் இருக்குது. இது இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடியே தான், அந்த கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. இதுவும் சிவன் கோயில் தான். நான் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நந்தி தான். 2 நந்தி இருக்குது. பாருங்கள், இங்கே ஒரு நந்தி இருக்கும். உங்களுக்கு பின்னாடி வேப்ப மரத்துக்கு கீழே ஒரு நந்தி இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரெண்டுமே என்ன பாண்டியர் காலத்து நந்திங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குது. அவ்வளோ பெரிய இந்த அளவுக்கு ஒரு பெரிய நந்தி நான் பார்த்ததே கிடையாது. பாருங்கள், எல்லாம் இப்போ தான் பூஜைகள் பண்ணி இது பண்ணியிருக்காங்க எல்லாம் ஃபுல்லாக. இந்த அளவுக்கு ஒரு பெரிய நந்தி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஃபுல்லாக பாருங்கள். இந்த நந்தியும் பாருங்கள், இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருடங்களுக்கு பழமையான ஒரு
ஆனால் ஒரு கற்களால் செஞ்சது. நான் இப்போ இந்த இருக்க காலகட்டங்கள் நம்மளால் இந்த மாதிரி கற்களால் இதை பண்ண முடியாது. ஆனால் எதனால் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் 2 நந்தி இருக்குங்க. அந்த கோயிலையும் சரி இந்த கோயிலையும் சரி 2 நந்தி இருக்குது. எதனால் 2 நந்தி வச்சிருக்கு வழிபட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. இந்த கோயில் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. உள்ள சிவனை பார்த்தா அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது பார்க்கறதுக்கு. கோயில் இதனோட இதுவும் பாருங்களேன், ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது. தட்சணாமூர்த்தியான இது தட்சணாமூர்த்தி பார்த்தீங்களா? பாண்டியர் காலத்து சிலை இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் பார்க்குறது அற்புதங்க நம்மலாம் பார்க்குறதுக்கு. ஆனால் அதெல்லாம் பராமரிக்காமல் இந்த நிலமையில விட்டுருக்கோம் பாருங்கள். 950 வருஷம் பழமையான சிற்பம். அதே மாதிரி இந்த கோவில்களும் பார்த்தீங்கன்னா அதனுடைய பின்னாடி சுவர்களில் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுலாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பொறிச்சிருக்காங்க. இவங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, காட்டுறேன் பாருங்கள். கல்வெட்டுக்கெல்லாம் இருக்குது, ஆனால் அதில் என்ன இருக்குன்னு நம்மளால் படிக்க தெரியல. பார்ப்போம். பிரம்மர் சிலை பாருங்கள், நான்முகன் பிரம்மர் சிலை, பாண்டியர் காலத்து பிரம்மர் சிலைங்க. இதெல்லாம் அந்த கோயிலோட கற்கள் தான். இக்கோயில் திருப்பணி செய்வதற்கு தாங்கள் பெரும் கருணை கொண்டு பொன்னும் பொருளும் வழங்கி அணிவர்கள் மக்கள் மனதில் உயர்த்தி கூடிய விரைவில் இக்கோயில் திருப்பணி செய்து பழமை மாறாது தாங்கள் திருக்கோவிலுக்கு நாள்தோறும் முக்கியத்துவம் எடுப்பதற்குண்டான அத்தனை செலவுகள் தாங்கள் பெருங்கருணை கொண்டு தாயிலும் கொண்டு அன்பாளிக்குமாறு உணவாற்று என்பதை பணிமொழி நெய்கிறாரை வணங்கி விண்ணப்பம் செய்வதே. எதிலும் அணிவர்கள் நாங்கள் வந்த நிலை அந்த நேரங்கள் நாங்கள் ஏதோ குறைவு இருந்தால் அணிவர் மக்களை எங்களையும் மன்னித்து வர வேண்டும். இதுதான் சிவன் பாருங்க, நாடி விநாயகர் எல்லாம் இருக்காங்க. ஃபுல்லாக படைப்பு சிற்பம் தான். ஃபுல்லாக அந்த இதுலேயே இது பண்ணியிருக்காங்க. ஒரே கல்லால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து இது வரைக்குமே ஒரே கல் தான். பூஜைகளே இல்லை அவருக்கு சுத்தமாக. கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருடம் பழமையான ஒரு சிவனுக்கு வௌவால் பாருங்க, வௌவால்லாம் இருக்கு பாருங்க மேலே ஃபுல்லாக. கிட்ட ஒரு 200-300 வருடம் பழமையான ஒரு சிவன். பாண்டிய காலத்து சிவனுக்கு பூஜைகளே இல்லாமல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கோவிலே வந்து பார்த்திங்கன்னா 950 வருஷம் பழமையான கோயில்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள், அவரை சுற்றி ஃபுல்லாக அந்த சைடு உள்ளேயே போக முடியல, அந்தளவுக்கு ஃபுல்லாக எறும்புகள் ஃபுல்லாக இந்த அளவுக்கு இருக்குது. நாமக்கல் மாவட்டம் பருத்திப்பள்ளின்ற ஊரில் தான் இந்த கோவில் இருக்குங்க. பார்த்திங்கன்னா ரொம்பவும் பழமையான, கிட்டத்தட்ட பாண்டிய காலத்துங்க. நம்மளால இதில் பார்த்துருக்க முடியுமான்னு கூட தெரியாது. ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த காணொலி மூலியமாக எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தி அதுக்கும் வந்துட்டு வழிபாட்டுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு வழியை பார்ப்போம் நம்ம. நன்றி.